ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ ஜபல்பூருக்கு வந்திருப்பான். அவன் வந்து இறங்கின இடம் அவனோட அந்த ஃபேக்டரி தான். பல வருஷத்துக்கு முன்னாடி சங்கை மர்மர் சர்தார்ஜிங்கிற ஒரு மார்பிள் கம்பெனி ஓபன் பண்ணிருப்பான் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து இறங்குறான். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு விஷுவலா வீடியோல தெரியாது. நான் சொல்றதை வச்சு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க, ஏன்னா வீடியோ கிடைக்கல. அவன் வந்து அந்த சர்தார்ஜிங்கிற பேரை பார்த்த உடனே இவனோட மண்டைக்குள்ள பல விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இவனை புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தான். அப்புறம் இவனோட போட்டோவே அங்க பாக்குறான், மாலை போட்டு இருக்கு. அதை பார்த்த அடுத்த நிமிஷமே இவனுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னோட போட்டோக்கு எதுக்காக மாலை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன் பை ஒன்னா எல்லாமே ரீவன் ஆகி ஞாபகத்துக்கு வந்துருது. நம்ம மயூராவை பார்த்தது, பேசினது, பழகுனது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிற எல்லா விஷயமே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அடுத்த நிமிஷமே அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இத தூரத்துல இருந்து அந்த விஷாக்காவோட ஆட்கள் 2 பேரும் பாத்துடுறானுங்க. அதே சமயம் அந்த விஷாக்காவுமே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு மஞ்சள் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கான சடங்கை பண்றதுக்காக தான் வந்திருக்கா. அப்பன்னு பார்த்து விஷாக்காவோட ஆட்கள் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஓம்கார் இங்க ஜபல்பூர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு இவ ஷாக் ஆகுறா. ஓம்கார் எப்படி ஜபல்பூருக்கு போனா அப்படின்னா அவனுக்கு பழசெல்லாமே ஞாபகம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே வச்சு முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஆர்டர் போட்டா. அவனுங்க கொல்ல போறானுங்க போல. அப்படி கத்தி எடுத்து அவனை குத்த போலான்னு போகும்போது அப்ப அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே இவனை பார்த்துட்டு, சர்தார்ஜி இவர் எப்படி இங்கே வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஓம்காரா இந்த ஊரு ஃபுல்லா தெரியாதவங்க ஆளே கிடையாது. ஸோ அதனாலதான் காப்பாத்தி அவங்க இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினியா வேணும்னே இவ ஆட சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப நாளா டான்ஸ் ஆடுவேன்னு கேள்விப்பட்ட மருமகளே, எனக்காக ஒரு டான்ஸ் ஆடுவியா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நான் ஆடத்தான் போறேன், ஆனா ஓம்கார் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அவங்கதான் சொல்றாங்கல்ல ஆடுமா அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொன்னதும் இவளும் ஆடிக்கிட்டு இருக்கா. அதுவும் வெறி கொண்டு கோவத்தோட அந்த விஷாக்கா மேல இருக்கிற கோவத்துலதான் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு மயக்கம் போட்டு இவளுமே இங்க விழுந்துடுறா. மொத்த குடும்பமும் பதறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. பார்த்தா இவ சாப்பிடாம கொள்ளாம அந்த ஓம்காருக்காக பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா? ஸோ அதனாலதான் இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு போல. டாக்டர் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம ஹீரோயினி ஓம்கார் ஓம்கார்னு சொல்லிட்டு ஓம்காரோட பேரைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த அம்மாவும் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்து, யார் அந்த ஓம்கார்? உங்க பொண்ணு அந்த ஓம்காருங்கிற மனுஷனை தான் மிஸ் பண்றா போல, அவரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறான். மயூரா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல நடந்தது எல்லாமே இப்ப அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லையா? உடனடியா அவன் மயூராவை தேடித்தான் ஓடணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இங்க கண்ணு முழிச்சிட்டா. அவளை பாக்குறதுக்காக மொத்த குடும்பமும் ரூமுக்கு வந்திருக்காங்க. அப்ப இவளும் ரொம்ப நல்ல மாமியார் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னாச்சு மருமகளே, நீ மயக்கம் போட்டு விழுகவும் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அப்ப காதுல சொல்லிக்கிட்டு இருக்கா, கங்க்ராச்சுலேஷன் மயூரா, உன்னோட புருஷனான ஓம்காருக்கு பழசெல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல, அதனாலதான் அவன் கிளம்பி ஜபல்பூருக்கு போயிருக்கான். அவங்க இருக்கிறதா என்னோட ஆட்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவனோட கதையை நான் அங்கேயே முடிக்க சொல்லிட்டேன். இந்நேரம் அவன் செத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உன்னையுமே நான் சாகடிக்க தான் போறேன். போன தடவை நான் அவங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல கொலை பண்ணேன். இந்த தடவை ஃபர்ஸ்ட் அவன் சாக போறான், அடுத்து நீ சாக போற. என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ஹனிமூனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உன்னை ஆக்சிடென்ட்ங்கிற பேர்ல சாகடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி மொத்த பிளானையுமே இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அவளோட காதுல. அவளுக்கு அதெல்லாம் கேட்டு பயங்கர ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த பேரையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஓம்காரோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு அவ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவளால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அடுத்த நிமிஷமே இவ ஓம்காருக்கு தான் கால் பண்றா. நல்ல வேளை அந்த பையன் எடுத்துட்டான். 2 பேரும் ஒருத்தர் வீடியோ கால்ல கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோயினி கிட்ட, அதாவது வீடியோ கால்ல தான் பேசுறாங்க, இருந்தாலும் ஒருத்தர் நேர்லயே பார்த்து சந்திச்சு பேசிக்கிற மாதிரியே பேசிக்கிறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட மன்னிப்பு கேட்கறான். என்னை மன்னிச்சிரு மயூரா, நான் உன்னை நம்பாம போயிட்டேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நீ என்னோட மயூரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளும், நான் சொன்னதை நம்பினதுனால தானே நீங்க ஜபல்பூருக்கே போனீங்க, அதனால நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் தன்னோட காதலை பரிமாறிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல இருந்து அந்த விஷாக்காவோட ஆட்கள் பார்த்துட்டு அவனுங்க 2 பேரும் கண்ணை வச்சு ஷூட் பண்ண போறானுங்க. கரெக்டா எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினியுமே அலர்ட் பண்ணிடுறா. இந்த மாதிரி விஷாக்காவோட ஆட்கள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அங்க எங்கேயோ தான் இருக்காங்க, பார்த்து பத்திரமா இருங்க ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டான் போல. நல்ல வேளை நம்மளால கீழே குனிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் தப்பிச்சா பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே வீடியோ கால்ல இவளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஓம்கார் ப்ளீஸ் எப்படியாவது தப்பிச்சிடுங்க, உங்களுக்கு எதுவும் ஆக
கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா பின்னாடி ஓடி வந்தவனுங்க இவனை பார்த்து ஷூட் பண்ணிடுறானுங்க. அடுத்த நிமிஷம் இவன் மயிரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போனை கீழே போட்டுடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கா இருக்கு, அழுகையா வருது. ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில அப்படியே போனை கீழே போட்டு அங்கேயே உறைஞ்சு போய் உக்காந்துடுறா. இந்த பக்கம் கீழே மெசேஜை போட்டானுங்க அந்த ஆட்கள், இந்த மாதிரி ஓம்கார் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நியூஸை கேட்ட உடனே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கிறவங்க கிட்ட நான் போய் மருமகளை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு வரா. ஆனா உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி ஆல்ரெடி இங்க மனசொடைஞ்சு போய் அப்படியே உட்காந்துருக்கா. அதை பார்த்துட்டு இவ புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா, என்னாச்சு மயிரா, நான் என்னமோ உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு வந்தேன், ஆனா உனக்கு அந்த குட் நியூஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போலயே. ஓம்கார் செத்து போயிட்டானா, அவனை நான் கொன்னுட்டேன், அடுத்தது நீதான், உன்னோட கதை சீக்கிரம் முடிய போது தயாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இவளோ என்னதான் அவ இப்படி பேசிட்டு போனாலும் அவன் முன்னாடி தன்னோட நம்பிக்கையை கொஞ்சமும் விட்டு கொடுக்கல. என்னோட ஓம்காருக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் அந்த அடியாட்கள் வா டெட் பாடியை போய் செக் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க நம்ம ஓம்காரை நோக்கி. அப்பன்னு பார்த்து சாமியாருங்க 2 பேரும் அந்த பக்கம் கிராஸ் ஆகி வர்றதை பார்த்துட்டு இவனுங்க அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. சாமியாருங்க அங்க வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் இங்க நடு ரோட்ல கிடக்கும், என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அவனோட உடம்புல புல்லட் பட்டிருக்கிறது தெரியுது. இருந்தாலும் அவனுக்கு இன்னும் மூச்சு இருக்கு போல, நம்ம ஓம்கார் சாகல. அதனால உயிரை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அவங்களோட இடத்துல வச்சு அவனுக்கான வைத்தியத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிய மஞ்சள் ஃபங்க்ஷனுக்காக அலங்கரிச்சு கூட்டிட்டு வந்தாச்சு. அவளுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. இருந்தாலும் எல்லாமே அவளோட விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு தான் நடக்குது. அப்பன்னு பார்த்து விஷாக்காவும் அவ கொண்டு வந்த மஞ்சளை என்னோட மருமகளுக்கு பூச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரா. கால் ஸ்லிப்பாய் அந்த மஞ்சளை கீழே போட்டு உடைச்சிடுறா. உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியும், இந்த மாதிரி மஞ்சள்லாம் கீழே விழுகிறது கெட்ட சகுனமாச்சே, இது உனக்கு தெரியாது? அது சரி, மொத்த கெட்ட சகுனமே நீதானே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்பதான் வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ரெடி பண்ண மஞ்சள் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே மருமகளும் அந்த வீட்டுல இருக்கிற மருமகளும் போயிட்டு எடுக்கிறதுக்காக போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிக்கு மஞ்சள் ஃபங்க்ஷனை பண்ண போறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பக்கம் நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சிட்டான். மயிரா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். நான் உடனடியா இங்க இருந்து மயிரா கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினால ஃபீல் பண்ண முடியுது. ஓம்கார், நீங்க உயிரோடு தான் இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப என்னோட ஓம்கார் என்ன கூப்பிட்டாருப்பா, நான் இங்க இருந்து உடனடியா போயாகணும், இந்த டிராமாவெல்லாம் இப்பவே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கே எழுந்திருச்சு அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறா. ஆனா அங்க இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரத்துல அவளை போக விட்டுருவாங்களா? கதவு எல்லாத்தையும் அடைச்சு விடுறாங்க. இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, கல்யாணத்துக்கு இவ கீழே இறங்கி வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா கத்தி விட்டுறாரு. அதனால நம்ம ஹீரோயினியை திரும்ப ரூமுக்குள்ள கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. அப்புறம் இந்த விஷாக்காக்கு அடியாட்கள் கால் பண்றாங்க, இந்த மாதிரி பாடியை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. என்ன பேசிட்டு இருக்க, டெட் பாடி அங்கதானே இருந்திருக்கணும், நீ நிஜமாவே கொண்டு இருந்தனா எனக்கு அவன் செத்துட்டாங்கிற ப்ரூஃப் வேணும், அதனால அவனோட பாடி எனக்கு கிடைச்சே ஆகணும், அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அதே சமயம் நம்ம ஹீரோ தான் இப்ப குணமாயிட்டான் இல்லையா, தன்னை காப்பாத்துன அந்த சாமியார் 2 பேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஜபல்பூர்ல இப்ப இருக்கான். இப்ப அவனோட சொந்த ஊருக்கு போயாகணும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு போஸ்டர் கொரியர் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க இல்லையா, அந்த டெம்போ அங்க நிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு வழியா கல்யாணமும் பண்ணி வைக்க போறாங்க. அவளும் அழுதுட்டே வந்து நின்றுட்டு இருக்கா. ஓம்கார் எப்படியும் என்ன தேடி வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மாலையை மாத்த சொன்னா இவன் போட்டுட்டான். ஆனா அவ கழுத்துல போட மாட்டேங்கிறா. அந்த விஷாக்காக தான் வலுக்கட்டாயமா அவனோட கழுத்துல தான் பையனோட கழுத்துல போட்டு விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மற்ற சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டு தான் இருக்கா. அவளால் அதுக்கப்புறம் அங்கே உட்காரவே முடியல. அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடலான்னு போகும்போது ஃப்ரெண்டுக்காரன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். போது நிறுத்து மயிரா, இன்னைக்கு நீ இங்கேருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கா கோவம் வந்துருது. என்ன பேசிட்டு இருக்க இஷான், நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க பாக்குறியா அப்படின்னு கேட்டா, எனக்கு இதை தவிர வேற ஆப்ஷனை நீ விட்டு வைக்கலையே, அதனால வேற வழியே இல்லாம தான் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவனுமே அம்மாக்காரி மாதிரி புடிவாதமா பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கா என்ன பண்றதுனே தெரியல, பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஓம்கார் எப்படியாவது என்ன தேடி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாசலே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஓம்கார் கரெக்டான நேரத்துக்கு வந்து இங்க மயிராக்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துவானா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நாளைக்கு போட போற வீடியோ ஃபைனல் பார்ட் வீடியோ. ஸோ மறக்காம எல்லாரும் வந்து ஆஜராயிடுங்க. என்னப்பா இப்படி சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷாக் ஆகுறது எனக்கும் புரியுது. அந்த ஷாக்கோடயே இருங்க. நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.